எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பொதுவாக ஏதாவது ஸ்பெஷல் டெசர்ட்ஸ், புட்டிங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ணோன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இல்லைனா ஹோட்டல்ஸில் தான் போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய புட்டிங் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மில்க் புட்டிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீப்பான பாட் எடுத்து அதில் 900 ml பால் ஊற்றுங்க. பால் நல்ல முழு கொழுப்புள்ள பாலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டோவ்லேருந்து இறக்கி தனியாக வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பவுலில் 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்து முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு சாஸ்பேனை ஸ்டோவில் வச்சு அதில் 125 ml தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண சைனா கிராஸை சேர்த்து நல்ல கரையிற வரைக்கும் குக் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ கொதிக்க வச்ச பாலை மறுபடி ஸ்டோவில் வச்சு ஒரு 1/2 கப் சர்க்கரை சேருங்க. நம்ம சேர்த்து பால் அளவுக்கு இந்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற சைனா கிராஸையும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ புடிங் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவ்லேருந்து இறக்கி வச்சு சூடாக இருக்கும் போதே புடிங் கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் சூடு ஆறும்போதே புடிங் செட் ஆகிடும். கண்டெய்னர் சைஸ்க்கு 3/4 அளவு மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் எடுக்கும்போது சரியாக வரும். நீங்கள் செட் பண்ண சின்ன சின்ன கண்டெய்னர்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரிய பவுல்லையும் ஊற்றி செய்யலாம். ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆக விடுங்க. 1 மணி நேரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா புட்டிங் அருமையாக செட் ஆகியிருக்கு. இப்போ இந்த புட்டிங் கண்டெய்னர்ஸை ஒரு கவர் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைங்க. இன்னும் நல்லா செட் ஆகும். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் 2 கப் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு அகலமான பேனை ஸ்டோவ்ல வச்சு கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை சேருங்க. 1 கப் சர்க்கரையும் சேருங்க. நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் ஸ்ட்ராபெரிஸும் மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்கும் பக்கம் வரும்போது ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. சிரப் நல்லா கொதிச்சு வரும்போது கார்ன்ஃப்ளவர் கரைசலை ஊற்றி கிண்டுங்க. பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இன்னும் கொதிச்சதுன்னா ஜாம் மாதிரி ஆகிடும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம்.
இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற புட்டிங் கப் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைங்க. பாருங்கள், அருமையாக செட் ஆயிருக்கு. இந்த புட்டிங் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிரப்பை ஊற்றுங்க. டேஸ்டியான மில்க் புட்டிங் சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இந்த ஜில்லுன்னு இருக்கிற மில்க் புட்டிங் கூட நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் இல்லைனா சாக்லேட் சாஸ் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 10 பேரிச்சம்பழத்தை எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்க. கட் பண்ண பேரிச்சம்பழத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் பேரிச்சம்பழத்தில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை லைட்டாக மசிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த ரெசிபிக்கு நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். பவுலில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை போடுங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரையும் வெண்ணெயும் சேர்த்து அடிச்சுக்கலாம். சர்க்கரையும் வெண்ணெயும் நல்ல க்ரீமியாக பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டையும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணதும் நல்ல க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா போடுங்க. நெக்ஸ்ட் 1 சிட்டிகை உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சுக்கோங்க. அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை பவுலில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் பாதி அளவு சேர்க்குறேன். மீதி இருக்கிற மாவை சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணுங்க. சர்க்கரை வெண்ணெய் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக மசிச்சு வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்து பீட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 4 கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெண்ணெயை எடுத்து எல்லா பக்கமும் தடவுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக மாவை போட்டு எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை மோல்டில் ஊற்றுங்க. நான் மோல்டில் 3/4 அளவு ஃபில் பண்ணியிருக்கேன். அவனை 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்க. 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழ கேக் ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதும் மோல்ட்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம டாஃபி சாஸ் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 1 கப் நாட்டு சர்க்கரை போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் சேருங்க. முக்கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சாஸ் நல்ல சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. மோல்ட்லேருந்து எடுத்துருங்க. இந்த அருமையான ஸ்டிக்கி டாஃபி புட்டிங்கை அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் டாஃபி சாஸ் ஊற்றி கேக்கை வச்சுட்டு
மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது பசங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புட்டிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.